நல்ல நண்பனை தெரிந்து கொள். 3வது நாள் நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். சரியா? நல்ல வாய்ப்புகள் எல்லாம் என்ன பண்ணோம், என்ன வாய்ப்புகளோ இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம தெரிந்து கொள்ளணும். சரியா? இன்னைக்கு நேற்று கற்றுக்கின பாட்டு வரும்போது பாடி பார்க்கலாமா? டீச்சர் அக்காங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடிட்டு அந்த பாட்டுக்கு மறுபடியும் ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு புது பாட்டு என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். சரியா? வாங்க சீக்கிரமாக வாங்க. நீங்களாம் யாரு? அன்பு செல்லங்கள். அப்படியே உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டாங்களா பாருங்க. யாரு யாரெல்லாம் நேற்று வந்தாங்களா அவங்களாம் வந்துட்டாங்களா பாருங்க. புதுசா யாராவது வந்திருக்காங்களா? சூப்பர் சூப்பர். சூப்பர். செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டதே. பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் CBS வந்து விட்டதே. சரி, இன்னைக்கு வந்து முதல் நாள் பாட்டு நம்ம பாடிட்டு ஒரு தடவை, அப்புறம் 2வது நாள் பாட்டு ஒரு தடவை, அப்புறம் இன்னொரு பாட்டு புது பாட்டு கற்றுக்கலாம்ண்ணா. தேசத்தை விட்டு எதுக்கு போனீங்க ரூத் அக்கா? எங்க எங்க போனீங்க ரூத் அக்கா? மோவாப் தேசத்தை விட்டு எதுக்கு போனீங்க ரூத் அக்கா? யூதா தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே. யூதா தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே. போனாங்க ஒரு பலக்கா, ஆனா சொல்லிட்டு உங்களுக்கு
போனாங்க ஒரு பாலக்கா. ஆனா சல்யூட் அடிக்குது உங்களுக்கு உலகமே அக்கா. உண்மையா இயேசுவின் பிள்ளையானா நல்ல குணத்தோடு வாழ்ந்திடு. நீ உண்மையா இயேசுவின் பிள்ளையானா நல்ல குணத்தோடு வாழ்ந்திடு. நல்ல பெயரை எடுத்திடு, நல்ல பெயரை எடுத்திடு. ரெண்டாவது நாள் பாட்டு ஒரு தடவை பாடிட்டு புது பாட்டு கத்துக்கலாம். சரியா? Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. True friend, true friend, true friend. Only one Jesus. வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். வேண்டாம் 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 இந்த உலக நண்பர்கள் வேண்டாம். வேண்டும் 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 என் இயேசு மட்டும் வேண்டும். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதை நடத்திடுவார். நல்ல யோசனை தந்திடுவார், நல்ல பாதையில் நடத்திடுவார். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். இயேசுதான் உண்மை நண்பன், எனக்காய் உயிர் தந்த நண்பன். சரி, முதல் நாள் தலைப்பு சொல்லுங்க. ரெண்டாவது நாள், இன்னைக்கு மூணாவது நாள்னா தலைப்பு தெரியுமா? நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காதே, அது நழுவி போய்விடுமே. தட்டி கழிக்காதே, நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காதே, அது நழுவி போய்விடுமே. தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு, நீயே குணமெல்லாம் மாறி போகுமே. தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு, நீயே குணமெல்லாம் மாறி போகுமே. துணிந்து நில் நீ இயேசுவுக்காக, துணிந்து நில் நீ இயேசுவுக்காக. தூதர்கள் கொண்டு காத்திடுவார், தூதர்கள் கொண்டு காத்திடுவார். பம்பர 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 பம்பாரே, 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 பம்பாரே 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 பம்பாரே.
பறந்து போகுமே. தோல்விகள் என்றும் உனக்கில்லை, தோல்விகள் என்றும் உனக்கில்லை. பம்பர 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 பம்பாரே, 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 பம்பாரே 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 பம்பாரே. நல்லா இருக்கா புது பாட்டு? எப்படி பம்பர பம்பர? சரி, ஒரு வாட்டி கத்துக்கலாமா இல்ல ஆக்ஷனுக்கு போயிடலாமா? ஐயோ, ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ? சரி, அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆக்ஷன் பண்ற அக்காங்க முன்னாடி வாங்க. சொல்லுங்க நீங்க தான். சரி, இன்னொரு முறை. Bambara 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 bambare, bambara 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 bambare, 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 bambare. தட்டி கழிக்காதே, நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காதே, அது நழுவி போய்விடுமே. தட்டி கழிக்காதே.
கரங்கள் கொண்டு காத்திடுவார். பம்பர 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 பம்பாரே 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 பம்பாரே. தைரியமாக முன்னேறி சென்றிடு, தெரிந்து கொள் நல்ல பங்கினை. தைரியமாக முன்னேறி சென்றிடு, தெரிந்து கொள் நல்ல பங்கினை. தேடி வந்திடு இயேசுவின் பாதம், தேடி வந்திடு இயேசுவின் பாதம். தொல்லை கஷ்டங்கள் பறந்து போகுமே, தொல்லை கஷ்டங்கள் பறந்து போகுமே. தோல்விகள் என்றும் உனக்கில்லையே, தோல்விகள் என்றும் உனக்கில்லையே. பம்பர 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 பம்பாரே 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 பம்பாரே. போதும், உட்காருங்க. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கதை கேட்கலாம். சரி, ஒரு நாளும் ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம்ல. முதல் நாள் ஒரு 3 பேர் வழியாக பார்க்கலாம். ஒரு 3 பேர் வா, 3 பேர். இது ஒருத்தர் படி, அந்த பக்கம் நெல். முதல் நாள் அப்படி காட்டு, அங்கே காட்டு. முதல் நாள் என்ன தலைப்பு? நல்லா நல்லா படி. நல்ல குணத்தை தெரிந்து கொள். நம்ம யாரை பார்த்து நல்ல குணத்தை தெரிந்து கொள்ளதில்ல? ரூத்து பார்த்தோம்ல, ரூத் அக்காவை பற்றி பார்த்தோம். 2வது நாள் என்னது? நல்ல நண்பனை தெரிந்து கொள். யார் நல்ல நண்பனு? தாவீது, யோனத்தான் இல்லையா? நல்ல நண்பனை தெரிந்து கொள். 3வது நாள் யாரு? தெரிந்து கொள். நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நல்ல வாய்ப்புகளை என்ன பண்ணு? தெரிந்து கொள். சரியா? 3 நாள் 3 கதை பார்த்தோமா? இன்னைக்கு என்ன தலைப்பு? நல்ல வாய்ப்பை தெரிந்து. ஓகே, தேங்க்யூ. ஓடுங்க பார்க்கலாம், உட்காந்துங்க. சார், இவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளை என்ன பண்ணோம்? தெரிந்து கொள். சார், வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்போது இரட்சணிய நாள். இதோ இப்போது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. சார், இன்னைக்கு கதையில் நம்ம அப்புறம் மறுபடியும் வசனம் படிக்கலாம். சரியா? முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு ஒரு கதை. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னதில் ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாமும் லோத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இங்கே ஆபிரகாம் லோத், இவர் யாருன்னா, இவர் ஆபிரகாம். இவர் யாரு? ஆபிரகாம். இவர் தான் சகோதரர்களுடைய மகன் லோத்தோட வர்றாங்க. எங்கேருந்து வராங்கன்னா, ஆடு மேய்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எகிப்துலேருந்து பெத்தேலுக்கு என்ன பண்ணுறாங்க, கடவுள் அவங்கள போக சொன்னதுனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு ஆடு மாடுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வராங்க. அவங்களுக்கு நிறைய மைப்பர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்க சகோதர பையன் லோத்து இருக்கிறாருல்ல, அவருக்கும் வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்க வேலையெல்லாம் பிரதான வேலை எதுனா ஆடு மேய்க்கிறது தான். என்னது அவங்களுடைய வேலை? ஆடுலாம் பார்த்தியா, ஆடு மேய்க்கிறாங்களா, ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க, தண்ணி காட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆபிரகாமுக்கும் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்களா,
இந்த லோத்துக்கும் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்களா, அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா வாக்குவாதம் வந்துச்சு. எதில் வாக்குவாதம் வந்துச்சு? ஆட்டுக்கு தண்ணி காட்டுவாங்கல்ல, அதில் என்ன வந்துச்சு? அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. பாருங்க, வாக்குவாதம், சண்டை போடுறாங்க. என் ஆட்டுக்கு தண்ணி இல்லை, என் ஆடு வந்து என்னுடைய புல்லெல்லாம் என்ன பண்ணிடுது, மேய்ஞ்சிடுது, உன் ஆடு என் புல்லு மேய்ஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் ஆளுங்க? ஆபிரகாமுடைய ஆளும் லோத்தோடைய ஆளும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. பார்த்தியா இப்படி சண்டை போடுற, ஆடெல்லாம் மேய்ஞ்சினுக்குதான். ஆடு அப்புறம் என்ன தெரியுது அங்கே? ஒட்டங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுது? கழுதை தெரியுதா? கழுதையா மாடா? மாடு. மாடு. எல்லாம் அங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதான், சண்டை போட்டுக்கினாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உடனே ஆபிரகாம் வந்து பார்க்குறாரு. ஆபிரகாமா அவங்க சகோதர மகன் லோத்தம் வர்றாங்க. ஐயோ, நம்மலாம் சகோதரர்கள் அல்லவா, நம்ம வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்களே, அதனால நமக்குள்ள வாக்குவாதம்லாம் வேணாப்பா, அதனால் நம்ம சமாதானமாக என்ன பண்ணலாம், நம்ம போகலாம். அதனால் நீ உன் வேலைக்காரங்களாம் நீ உனக்கு எது வேணுமோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த லோத்து என்ன பண்ணுறாரு, மேலே போய் நின்று பார்க்குறாரு. எங்கே போகலாம், நமக்கு மேய்ச்சல் எங்கே நிறைய இருக்குது அப்படின்னு மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்தியா, பார்க்குறாரா? ஆபிரகாமும் போய் பார்க்குறாரு, லோத்தும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் லோத்து என்ன பண்ணுறாரு, பார்த்தா ஒரு இடம் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே என்னது, பசுமையான பூமி இருக்குது. அங்கே சொல்கிறாரு ஆபிரகாமு, சரி நீ என்ன பண்ணிக்கோ அங்கே. அவர் என்ன பண்ணுறாரு, ஆடெல்லாம் ஓட்டிக்கின்னு எங்கே போயிட்டாரு, அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, டாட்டா சொல்லிட்டு போகிறாரா. ஆபிரகாமுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு, டாட்டா சொல்லிட்டு அவர் மட்டும் நல்லதாக எடுத்துக்கினாரு. எதை எடுத்துக்கினாரு? லோத்து எப்படி எடுத்துக்கினாரு? நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணி ஆடெல்லாம் ஓட்டின்னு வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போது போன பிறகு கானான் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, பெத்தேல் என்ன பண்ணுறாங்க, வராங்க. அதான் மேப்பில் போட்டுக்கிறாங்க பார்த்தியா, அது சவக்கடல். அங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அங்கே தங்குறாங்க. அடுத்தது போட. அப்புறம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்கிறாரு, நீ விட்டு கொடுத்ததுனால உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், நீ கண்ணை ஏறு எடுத்து பாரு அப்படின்றாரு. அவர் ஏறு எடுத்து பார்க்குறாரு. அங்கே போயிட்டு பலிப்பீடம் கட்டி பலி செலுத்துறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ எதெல்லாம் பார்த்தியோ அவ்வளோ இடத்தையும் தெற்கு கிழக்கு வடக்கு எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே ஒரு பலிப்பீடம் கட்டி என்ன பண்ணுறாரு, கடவுள் என்ன பண்ணுறாரு, அங்கே ஆராதனை பண்ணுறாரு. பலிப்பீடம் கட்டி என்ன பண்ணுறாரு, ஆராதனை பண்ணுறாரு. ஆராதனை பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அப்போது இந்த லோத்து போனார்ல, இந்த ஊருக்கு போயிட்டார். இங்கே போனார் சோதம் குமாரா, அந்த ஊருக்கு பேர் என்னது, சோதம் குமாராவுக்கு போயிட்டார். அங்கே போனார். அங்கே போனால் அந்த ஊர் ரொம்ப பசுமையாக இருக்குது. ஆனால் அந்த ஊர் ரொம்ப கெட்ட ஊர். அந்த ஊர் ரொம்ப நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், நல்லா ஆட்டுக்கு புல்லுலாம் கிடைக்கும், நல்லா தண்ணிலாம் கிடைக்கும். ஆனால் அந்த ஊர் ரொம்ப கெட்ட ஜனங்க, கெட்ட பழக்கம் உள்ளவங்கலாம், கெட்ட ஜனங்கள்லாம் இருப்பாங்க. அப்போது இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாங்களாம், ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. ரெண்டு மனுஷங்க யார் வீட்டுக்கு வராங்களா, லோத்து வீட்டுக்கு யார் வராங்க, ரெண்டு வெளியூர்காரங்க ரெண்டு பேர் வராங்க. அவங்க தேவதூதருக்கு சமமாக அவங்க சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்து லோத்து என்ன பண்ணுறாரு, திறந்து விடுறாரு. உள்ளே வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, உள்ளே இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்றாங்களா, அந்த ரெண்டு பேருக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு, லோத்தோட வீட்டுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் கேள்விப்படுறாங்க. ஊர் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம். உடனே அவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்களா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து வீட்டை தர அந்த ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிறாங்களே, அவங்கள வெளியே கூட்டு வா, அவங்கள நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது அவர் லோத்து வந்து வெளியே வந்து சொல்கிறாரு, எப்பா அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிற விருந்தாளி, அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கெடுதல் என்ன பண்ணக்கூடாது, கெடுதல் என்ன பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு பதில் என் வீட்டில் இருக்கிற பசங்களை நான் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன ஒன்றா பண்ணிக்கோங்க, என் விருந்தாளிங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த ரெண்டு பேரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூக்குரலிடுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாரு, எல்லாம் அப்படியே கத்தினே இருக்கும்போது திடீர்னு அவங்க உள்ளே அடிக்கிறதுக்கு பாய்ஞ்சாங்களாம் பாரு. உடனே இவங்களுக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு, கண் பார்வை தெரியல, பார்த்தியா, குருடாயிட்டாங்க. தெரியுதா, கண்ணு பார்த்தியா அப்படியே மங்கலாயிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, அவங்களுக்கு எங்கே போகிறோம் என்ன வரோன்னு தெரியாமல், எது வாசல் எது வீடுன்னு தெரியாமல் அப்படியே குருடங்க அப்படியே தடவினே போவாங்கல்ல,
அது மாதிரி தடவி தடவி பார்த்துட்டு அந்த ஊரை விட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாரும் இதுவாகிடுச்சு, ஊரை விட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, சரி கவலைப்படாதப்பா அப்படின்னு லோத்துக்கிட்ட அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்களும் பத்திரமா என்ன பண்ணுறாங்க, அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அனுப்பி வைக்கிறாரா, எல்லாம் போகிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கடவுளை என்ன அனுப்பிச்சாருப்பா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊராக இருக்குது, இந்த ஊரை கடவுள் அழிக்க போகிறாரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊரை விட்டெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் கூட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, போக சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் திரும்பி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்களா, இவங்க போகிறாங்க பாரு, திரும்பி போகிறாரு. போய் அங்கே வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்தா அங்கே அந்த ஊரில் என்ன ஆயிடுச்சு, அந்த இவங்க வாழ்ந்தாங்கல்ல அந்த ஊர் கெட்ட ஊரில் கடவுள் கோபப்பட்டு அந்த ஊரை அழிச்சிட்டாரு. என்ன வருது, எரிதாங்க, நெருப்பு பட்டு என்ன ஆகுது, அந்த பட்டணம்லாம் அக்கினி கந்தகமாக இறங்கி அந்த வீடெல்லாம் எரியுது. அதை போனவர் போயிட்டு வந்துட்டார், இவெல்லாம் வந்துட்டாரு. ஆனால் இவங்க மனைவி மட்டும் பாரு, அவங்க 2 பொண்ணை கூட்டுன்னு போயிட்டாரா லோத்து. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரை விட்டு வரத்துக்கு மனசே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே திரும்பி பார்த்தாங்களாம் பாரு, அப்படியே உப்பு தூணா மாறிட்டாங்களாம். என்ன ஆயிட்டாங்க, உப்பு தூணா பாரு, அப்படியே சிலை மாதிரி மாறிட்டாங்களா பாரு. இதான் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிலை, அதுதான் இன்றைக்கும் அந்த சிலை வந்து அந்த உப்பு தூண். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் இந்த சிலை அந்த சோதம் குமாராவில் இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற சவக்கடல் பகுதியில் இன்றைக்கும் இந்த தூண் இன்றைக்கி கூட இருக்குதான். இன்றைக்கி கூட என்ன பண்ணுதான், இது வந்து உண்மை சம்பவம், இது கதை இல்லை, இது என்னது உண்மை சம்பவம். யார் இது, லோத்துடைய மனைவி என்னவாயிட்டாங்க, ஆண்டவர் வந்து திரும்பி பார்க்காத இந்த பட்டணத்தை விட்டு போயிடுனாரு. அவங்க அப்படி திரும்பி இப்படி பார்த்தாங்க பாரு, அப்படியே உப்பு தூணா நின்ட்டாங்க. அந்த உப்பு தூண் தான் இன்றைக்கும் என்ன ஆகுது, அப்படியே இருக்குது, அப்படியே உப்பு தூணா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பட்டணத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, லோத்து அவங்க 2 பொண்ணுங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பட்டணத்தை விட்டு கடவுள் அவங்கள வெளியில் கொண்டு போயிட்டாரு. அப்புறம் தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமும் அங்கேருந்து பார்க்குறாரு, ஐயோ நம்ம சகோதரன் போனானே, ஏன்னா ஆபிரகாமுக்கு கத்த சொன்னார்ல நான் அழிக்க போகிறேன் அப்படி சொன்னார். ஐயோ நம்ம சகோதரன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது, நெருப்பு புகை போகிறதுலாம் என்ன பண்ணுது, ஆபிரகாம் அங்கே வந்து கண்ணை ஏறெடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கண்ணை ஏறெடுத்து பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரே என் சகோதரனுக்கு எந்த கெடுதலும் வராமல் அந்த ஊரை நீ கவுத்து போட்டுரு, என் ஜபத்தை நிற்க. ஏன்னா ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரப்பா, ஒரு நீதிமான் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன்னீரு, என் சகோதரன் அங்கே இருக்கிறான் அழிக்கக்கூடாதுன்னாரு. அந்த அங்கே சகோதரனை ஆண்டவர் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டார், அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டார். அப்போ இன்னைக்கு தலைப்பு என்னது, எதை தெரிந்து கொள்ளணும், நல்ல வாய்ப்பை தெரிந்து கொள்ளணும். அப்போது இந்த லோத்து கடவுள் ஒருவேளை அந்த லோத்து வந்து நான் வரமாட்டேன் இந்த ஊர்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா என்ன இருக்கும், என்ன எரிஞ்சு போயிட்டு இருப்பார் இல்லை. அந்த ஊர் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, அந்த ஊர் என்ன ஆயிடுச்சு, அந்த கடவுள் யார் அந்த ஊரை எரிச்சு போட்டுது, கடவுள் வந்து கோபப்பட்டு, ஏன்னா பாவம் அதிகமாயிடுச்சா, கடவுள் கோபப்பட்டு எரிச்சிட்டாரு. இவங்க வந்து நல்ல நீதிமானா இருந்தாங்கல்ல, இவங்கள மட்டும் கடவுள்லாம் பண்ணார், காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போது நம்ம கூட நல்ல மனுஷனாக இருந்தால் நீதிமானாக இருந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணாது, வராது. அதனால் நம்ம கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை நாம் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்திப்பீங்களா, நீங்களாம் பயன்படுத்திக்கிறீங்களா? சார் இந்த வசனத்தை இன்னொரு முறை நம்ம படிக்கலாமா? இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்போதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. யார் சொல்லுவா, வேற யாரு சொன்னவங்களே சொல்லக்கூடாது, அவங்கள சின்ன பசங்க மறுபடியும் சொல்லி தட்டா. இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. யார் சொல்லுவா? நீ சொல்லுவா.
இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரச்சனை. ஆனால் 2 குழந்தையால் 6:2. கை தட்டு பார்க்கலாம். இந்த அண்ணாக்கு ஒரு சாக்லேட் தரலாமா? வாமா ஜெனிபர், வா. ஜெனிபர் முதல்ல கை தூக்குச்சு. வேற யார் சொல்லுவா? இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சண்யனால் 2 கொரிந்தியர் 6:2. சரி, இன்னைக்கு கதையில நம்ம யாரை பார்த்தோம்? ஆபிரகாமு லோத்து பார்த்தோம். லோத்து உடைய குடும்பம் என்ன செஞ்சாங்க? கடவுள் கொடுத்த வாய்ப்பு என்ன பண்ணினாங்க? பயன்படுத்திக்கினாங்க. ஆனால் அவங்க மனைவி என்ன பண்ண? பயன்படுத்தல, கீழ்ப்படியில. என்ன அவளை அந்த தேவ தூதர் 2 பேர் வந்து என்ன செஞ்சாங்க? இந்த ஊரை விட்டு என்ன பண்ணுங்க, சீக்கிரம் போயிடுங்க, கடவுள் இந்த ஊரை என்ன பண்ண போறாரு? அழிச்சிட போறாரு அப்படின்னு சொன்னா இவங்க கேட்கல. இவங்க அந்த ஊரே என்ன பண்ணாங்க? திரும்பி என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அந்த ஊர் என்ன ஆயிடுச்சு? அக்கினியில் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. இவங்களும் என்ன ஆயிட்டாங்க? உப்பு தூணா மாறிட்டாங்க. சரியா? ஓகே. 3 நாள் 4 தலைப்பு யார் சொல்லுவா? 3 நாள் 4 தலைப்பு பாட தலைப்பு யார் சொல்லுவா? வாங்க, தெரிஞ்சுங்க வாங்க. நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல நண்பனை தெரிந்து கொள், நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல நண்பரை தெரிந்து கொள், நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல நண்பனை தெரிந்து கொள், நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொள். விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர், தாழ்மையை விரும்பும் கர்த்தர், நேர்மையை விரும்பும் கர்த்தர். விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர், தாழ்மையை விரும்பும் கர்த்தர், நேர்மையை விரும்பும் கர்த்தர். விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர், தாழ்மையை விரும்பும் கர்த்தர், நேர்மையை விரும்பும் கர்த்தர். விசுவாசத்தை நம்பும் கர்த்தர், விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர், தாழ்மையை விரும்பும் கர்த்தர், நேர்மையை விரும்பும் கர்த்தர். விசுவாசத்தை விரும்பும் கர்த்தர், தாழ்மையை விரும்பும் கர்த்தர், நேர்மையை விரும்பும் கர்த்தர். உனக்கு 4 தலைப்பு சொல்ல தெரிஞ்சா 4 தலைப்பு சொல்லு. நல்ல குணத்தை தெரிந்து கொள், நல்ல நண்பனை தெரிந்து கொள், நல்ல வாழ்வு தெரிந்து கொள். சரி, பாட்டு பாடலாமா இன்னைக்கு? பாட்டு டீச்சருங்களாம் வாங்க.
கஷ்டங்கள் பறந்து போகுமே, தொல்லை கஷ்டங்கள் பறந்து போகுமே. தோல்விகள் என்றும் உனக்கில்லையே, தோல்விகள் என்றும் உனக்கில்லையே. பம்பர 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 பம்பாரே, 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 பம்பாரே 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 பம்பாரே. எல்லாருக்கும் அப்படியே நீங்க கை தட்டுங்க. ஐயோ, அப்போ நீங்க நல்லாவே ஆடலையா? உங்களுக்கே நீங்க கை தட்டுறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உட்காருங்க பார்க்கலாம். சரி, கவனிக்கிறீங்களா? ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு மிஷினரி கதை நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு மிஷினரி கதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு கேம் விளையாட போகிறோம், ஓகேவா? ஜாலியா? இன்னைக்கு ஒரு கேம் வந்து நம்ம விளையாடலாம். சரி, இப்போ இன்னைக்கு ஒரு மிஷினரி வில்லியம் கேரி பற்றி தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு வில்லியம் கேரி கதை தெரியும்? மிஷினரி கதை முன்ன சொன்னேனே, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? சரி, வில்லியம் கேரி இவர் பேர் என்னது? வில்லியம் கேரி. இவருக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா, வீட்டிலலாம் வந்து இது மாதிரி பறவைகளெல்லாம், குருவி, புறா, இதெல்லாம் வளர்க்குறதுல ரொம்ப ஆசை. எத்தனை பேருக்கு அது மாதிரி ஆசை? வீட்டில் வச்சுக்கிறீங்களா? என்ன வளர்க்குறீங்க வீட்டில்? பூனையா? பூனைக்குட்டி, அப்புறம் நாய்க்குட்டி, கோழி. சரி, நீ என்ன வச்சுக்கிற? நீ என்ன வளர்க்குற? நாயோ? டாக் வளர்க்குதான். சரி, அந்த அண்ணனுக்கு வில்லியம் கேரிக்கு ரொம்ப வீட்டை வந்து அப்படியே அப்படியே ஜூ மாதிரி மாற்றி வச்சுருப்பாராம். புறா, கிளி, செடி, கொடி. அப்போ செடியெல்லாம் வச்சுக்கிறாரா தொட்டியில்? ரொம்ப ஆர்வமாக ஒரு செடி வளர்க்கத்தில், அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் என்ன பண்ணார், அவர் இருந்தார். இயற்கையில் அவருக்கு ரொம்ப ஆசை இந்த வில்லியம் கேரிக்கு. படிப்புலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த வீட்டுக்கு ஏதாவது புதுசாக பறவைங்களை எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தாரு. அவங்க வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுது. என்னடான்னு பார்த்தா மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி அது இருந்துதான். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சின்ன குருவி இருக்குது, அது எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், வச்சிடலாம். மரத்தில் ஏறி என்ன பண்ணலாம், மரத்தில் கூடு கட்டியிருக்கோம்ல, பார்த்துக்கிறீங்களா? மரத்தில் கூடு கட்டியிருக்குமே. இந்த வில்லியம் கேரி என்ன பண்ணார், மரம் ஏறி அந்த மரத்தில் இருக்கிற கூட்டில் இருக்கிற அந்த குருவியை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தலான்னு ஏறினா இருப்பார். என்ன ஆயிடுச்சாரு, கீழே விழுந்துரு. யாரெல்லாம் மரம் ஏறி விழுந்தவங்களாம் கை தூக்கு பார்க்கலாம். மரம் ஏறி விழுந்தவங்களாம் இத்தனை பேர் மரம் ஏறி விழுந்துட்டீங்களா? மரம் ஏறி விழுந்தவங்கள இந்த அண்ணன் கூட மரம் ஏறினா இருப்பார். என்ன ஆகிட்டார், கீழே டமால்னு விழுந்துட்டார். டமால்னு என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டவனே என்ன ஆகுது. அப்போ கூட இந்த அண்ணனுக்கு எப்படியாவது கீழே விழுந்துட்டாரு, கையெல்லாம் அடிபட்டுச்சு. அப்போ கூட அவருக்கு என்ன ஆசைன்னா, மீண்டும் மரத்தில் ஏறி என்ன பண்ணிடணும், வீட்டில் அடிபட்டு ஒரு 10 நாள் வீட்டில் படுத்துன்னு இருந்தாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருப்பியும் மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கின்னு திருப்பியும் மரம் ஏறி திருப்பி என்ன பண்ணிட்டாரு, அதை வீட்டில் எடுத்துன்னு வந்துட்டார். அப்போது வீட்டில் இருந்துக்கும் போது அவருக்கு 12 வயசு ஆயிடுச்சு. 12 வயசான போது அவருக்கு என்ன பண்ணாங்களாம், அவருக்கு அவங்க அப்பா என்ன பண்ணார், அதாவது வெளிநாட்டிலலாம் வந்து ஏதாவது தொழில் கற்றுக்கணும், ஏதாவது தொழில் என்ன பண்ணணும், படிக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும், ஏதாவது தொழில் கற்றுக்கணும்ல. அவங்க அப்பா என்ன பண்ணார், இவருக்கு விவசாயம் பண்ணுறத சொல்லி கொடுத்தாராம். என்ன சொல்லி கொடுத்தாரு, விவசாயம் பண்ணுறத சொல்லி கொடுத்தாரு. தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய், என்னது அது முள்ளங்கியா, கேரட்டு இல்லை, அதை என்ன பண்ணுறாரு, எப்படி வேலையை செய்யணும், அது எப்படி நடணும் அப்படிலாம் சொன்னார். அந்த டெய்லியும் தோட்டத்தில் போய் அந்த வெயிலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அவருக்கு விவசாயத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலை. அந்த வெயிலில் போய் நின்று வேலை செய்யறதுக்கெலாம் அவர் முடியல. ஆனால் அவர் மன உறுதி மட்டும் இருந்துச்சான். தோல்வியை கண்டு நம்ம தோன்றக்கூடாது, அந்த தோல்வி என்னவா மாற்றிடணும், ஜெயமாக மாற்றணும்.
அப்போ குருவி கூண்டு கீழே ஊந்துட்டாரு, அப்படியே விட்டாரா? திருப்பி என்ன பண்ணாரு? நல்லாயிட்ட பிறகு திருப்பி ஏறி எத்தனான்ட்டார்ல. அது மாதிரி விவசாயத்தோட கற்றுக்க முடியல, உடம்பு ஒத்துக்கல. வெயிலில் போய் நின்று வெள்ளைக்காரங்கள்ல அவங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். அவங்க வெயிலெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கல்ல. அவருக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் அது அப்படியே என்ன பண்ணார், அந்த விவசாயத்தை என்ன பண்ணார், கற்றுக்கின வாழ்க்கையில் அப்பாவோட என்ன பண்ணார், இருந்தாலும் குடும்பத்துக்கு வருமானம் தேவை தானே. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கூட அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அம்மா வேலை செய்கிறாங்க. பிள்ளைங்களுக்குள்ளே என்ன வரும், எப்படியாவது அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே, நம்ம கூட ஏதாவது பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்பா கூட என்ன பண்ணுவார், சரி நம்ம பையனை நல்லா படிக்க வைக்கலாம், ஏதாவது தொழிலுக்கு அனுப்பலாம் அப்படி தான் நினைப்பாங்கல்ல. அப்போ அவங்க அப்பா நினச்சாராம், அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க நாட்டில் வந்து செருப்பு தைக்கிற தொழில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எது இருந்தது? செருப்பு. அப்போ தான் புதுசாக செருப்புலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் செருப்புலாம் என்ன பண்ணுறாங்க, செருப்பு ஷூலாம் போடுறதுனால அந்த செருப்பு கம்பெனி வச்சா பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு. ஆசை வந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரா, ஒரு செருப்பு கம்பெனியில் கூட்டின்னு போய் ஷூ தைக்கிறதுக்கு, ஷூலாம் புது ஷூலாம் இருக்குல்ல, அந்த ஷூ கம்பெனியில் கூட்டிட்டு போய் அவனை நிக்கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு தொழிலாளி, ஷூலாம் தைக்கிற ஒரு கம்பெனி வச்சுருந்தாரான். அவர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து, என் பையனுக்கு என்ன பண்ணு, இந்த செருப்பு ஷூலாம் எப்படி செய்யணும் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த நிக்கோல்ஸ், அவர் பேர் என்னது, நிக்கோல்ஸ்கிட்ட பணம் கொடுத்து பையனுக்கு என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த தைக்கிறதுக்கு ஷூலாம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவன் நல்லா வில்லியம் கேரி ஷூலாம் எப்படி நல்லா புது ஷூ எப்படி தயார் பண்ணுறது, புதுசாக செப்பல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிலாம் கற்றுக்கின்னு நல்லா வேலைலாம் செஞ்சார். வேலை செஞ்சவொடனே அந்த நிக்கோல்ஸுக்கு ரொம்ப இவரை பிடிச்சிச்சு. ரொம்ப பிடிச்சவொடனே இப்போ நிக்கோல்ஸ் என்ன பண்ணிட்டாரு, இப்போ சம்பளம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு இப்போது? முதல்ல யார் கொடுத்தா காசு? முதல்ல யார் காசு கொடுத்தா? வில்லியம்ஸுடைய அப்பா வந்து எங்கள் பையனுக்கு நல்லா சொல்லி கொடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணார், ஃபீஸ் கொடுத்தாரா. இப்போ ஃபீஸ் கொடுத்த உடனே ஃபீஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வேலை கற்றுக்கினாரு. வேலை கற்றுக்கினோடனே அந்த கம்பெனியில் போய் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்ச உடனே மாதம் என்ன கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுத்த உடனே ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணார், அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியில் இருந்து ஷூலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க தைக்கிறதுக்கு, தைச்சி வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த நிறைய காசு பார்த்தாரு. காசு பார்த்தோன்னே நம்ம கூட வீட்டிலலாம் காசு கடை காமிச்சாங்கன்னா காசு மீந்துச்சுன்னா எத்தனை பேர் உண்மையாக எத்தனை வந்து கொடுப்பீங்க அப்படியே அம்மா அப்பா கிட்ட? சில பேர் நைஸாக அதுலேருந்து ₹1 எடுத்து ஏதாவது சாப்பிட்டுட்டு, இல்லை நாட்டாரா இவ்வளோ தான் கொடுத்தாரு, அந்த அக்கா இவ்வளோ தான் கொடுத்தாங்க ஏன்னு பொய் சொல்லுவோம் தானே. இல்லைன்னா நைஸாக தொலைச்சிட்டோம் கீழே வந்துடுச்சு, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடுவோம், இல்லைனா ஏதாவது பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வீட்டில் வந்து என்ன சொல்லுவோம், எத்தனை பேர் அப்படி சொன்னீங்க கை தூக்கலாம்? யாரும் சொல்ல மாட்டோம்ல, பொய் சொல்லுவோம்ல. அது மாதிரி பொய்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுல்ல. அம்மாட்ட கேட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சரியா? இந்த வில்லியம்ஸுக்கு காசு பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துச்சு, இதை போய் ஓனர்கிட்ட கொடுக்கணுமா, இதில் ஒரு 2 காசை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் காசு கிடச்சிதான். அந்த டூப்ளிகேட் காசு எடுத்து உண்மை காசோட என்ன பண்ணிட்டாரு வச்சு எடுத்துன்னு போய் நிக்கோல்ஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே அந்த நிக்கோல்ஸ் வில்லியம் கேரி நினச்சிக்கினாரா, இது நம்ம டூப்ளிகேட் காசு வந்து உண்மையாக காசு மாதிரி தானே இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? டூப்ளிகேட் காசு பார்த்துக்கிறீங்களா? கடையில் விற்குமே பார்த்தா அப்படி இருக்கும், டக்குன்னு அப்படியே புது காசு மாதிரியே நம்ம காசு மாதிரி ஒரிஜினலாக இருக்கும்ல. இவர் ஏமாந்துருவாருன்னு நினச்சார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போல்லாம் டாலர் நம்ம எப்படி ₹1 ₹5 காயின்லாம் இருக்குதுல்ல, அது மாதிரி தான் வெளிநாட்டில் காசு என்ன பண்ணோம், டாலராக இருக்கும். மொத்தமாக எடுத்து கொடுத்தவொடனே அவர் மொத்தமாக வாங்கி கல்லால் போட்டுருவாருன்னு நினச்சார். ஆனால் அவர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோடனே இதனால இது டூப்ளிகேட் காசு இருக்குது அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட கேட்டவொடனே அவன் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு, அவன் கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கினான்ல. இப்போ கண்டுபிடிச்சிட்டோடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டோடனே அவன் நினச்சான், ஐயோ இந்த விஷயத்தை நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டாருன்னா அப்பா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவார், நம்ம ஒரு திருட்டு பையன் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு வெக்கப்படுவார். திருட்டு பையனை போய் நம்ம பெற்றுட்டுமே, திருட்டு பையனை போய் வேலைக்கு அனுப்பிச்சிட்டுமே அப்படின்னு அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டு இவன் நினச்சான்னா அவ்வளோதான் இன்றைக்கி வேலை போச்சு. இந்த நிக்கோல்ஸ் என்ன பண்ணுவார், நம்மளை வேலை விட்டு திருடுனா கொடுப்பாங்க. திருடுனா இருப்பா, ரொம்ப நல்ல பையன்டா நீ, இங்கே கவனி திருடுனா ரொம்ப நல்ல பையன் நீ என் கூட ஏறான்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க,
உங்கள் அம்மா அப்பா கூட திருடிட்டா என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மா அப்பா செல்ல குட்டிடா நீ காசு திருடிட்டடா நல்ல பையன்டா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணுவாங்க? செம்ம அடி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? யாரெல்லாம் அடி வாங்கினீங்க? அவரெல்லாம் கை தூக்குறாங்கப்பா. தருண் தான் நல்லா வேகமாக கை தூக்குறான். செம்ம அடி வாங்கிக்கிறான் பொழுது அவன் தான். இல்லை அப்போது இந்த அண்ணன் பார்த்தாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டாங்க, ரொம்ப வெக்கப்பட்டாங்க. இவன் நினச்சாங்க அவ்வளோதான் நம்ம வேலை, நம்மளை என்ன பண்ணுவார் வீட்டுக்கு அமுச்சிடுவார் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் இந்த நிக்கோல்ஸ் என்ன பண்ணிட்டாராம், சரி சரி இனிமேட்டு இந்த தப்புலாம் பண்ணாதரா, நீ ஒழுங்காக கம்பெனியில் என்ன பண்ணு வேலை செய்யணும்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஐயோ இனிமேட்டு இந்த தப்பே என்ன பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது, நம்ம திருடவே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. திருடுறது பாவமா ரைட்டா? திருடுறது பாவம் தானே. காசு திருடலாமா? நம்ம காசு தான், நம்ம அப்பா காசு தான், நம்ம அம்மா காசு தான், எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது தானே. அப்பா அம்மா அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, காசு எடுத்தா என்னது அது பாவம். அது என்னது அது பாவத்தை பற்றி தான் நம்ம படிக்கிறோம்ல. அப்போ அதெல்லாம் திருடக்கூடாதுல்ல. நம்மலாம் பாவம், நம்ம காசு தான், நம்ம திருடக்கூடாது. நம்ம அப்பாட்ட தான் கேட்கணும். எவ்வளோ காசு இருந்தாலும் ஏதாவது வாங்கினா கூட யார்கிட்ட கேட்கணும்? அப்பா கிட்ட அம்மா கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். திருடுறது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த காசெல்லாம் வந்து சின்ன சின்ன தப்பு தானே ஆகிடும், பெரிய தப்பாகிடும். அப்புறம் பெரிய திருடன் ஆகிடுவோம் இல்லை? சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஆகிடுவோம்? எங்கள் வீட்டாண்ட ஒரு 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 அண்ணன் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அண்ணனுக்கு வந்து கை காலெலாம் இன்றைக்கி வரல, 3 சக்கர வண்டியில் தான் போகிறாரு. ஆனால் அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக, நல்ல திடகாத்திரமாக, நல்லா ஜிம்முக்கெலாம் போய் நல்லா உடம்புலாம், ஜிம்முக்கு போய்க்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கல்ல, ஜிம்முக்கெலாம் போய் நல்லா உடம்பெல்லாம் ஆம்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நைட் டைமில் போயிட்டு ஏதாவது திருடுவார். நைட்டில் என்ன பண்ணுவார், கடைங்களில் வீட்டுங்களில் எல்லாம் போய் திருடுவார். எதை திருடுவார் தெரியுமா? இந்த கிணத்துங்களில் இருக்கிற போரில் அந்த வால்வு, பித்தளை வால்வு திருடுவார். பைக்கில் இருக்கிற ஏதாவது முக்கியமானதை திருடிடுவாங்க. இதெல்லாம் திருடி திருடி அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வளர்ந்து பின்னாடி பெரிய திருடன் ஆகிட்டாங்க, மாறிட்டாங்க, பெரிய திருடனாக மாறிட்டாங்க. நிறைய முறை போலீஸ் பிடிச்சின்னு போயிடும், அவர் திருந்தவே இல்லை. அப்புறம் ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய திருட்டில் என்ன பண்ணிக்கினாரு, திருடி மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கினோடனே பெரிய போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிக்கினார். என்ன ஆகிட்டாரு, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிக்கினாரு. சரியா? அப்புறம் அவர் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் ரொம்ப என்ன ஆயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. சரியா? அப்போது இந்த நாளில் நம்ம சின்ன தப்பு நினைப்போம் விளையாட்டா, ஆனால் நாளைக்கு என்ன ஆகிடும், அது பெருசாக பெரிய தப்பான ஆகிடும். மாறுமா மாறாதா? அப்போ நம்ம சின்ன தப்பு கூட என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுல்ல. இப்போ மனம் திரும்பிட்டாரு, இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு வச்சுக்கின்னு அந்த செருப்பு தைக்கிற வேலையை என்ன பண்ணார், நல்லபடியாக என்ன பண்ணார், கற்றுக்கின்னு ஒரு நாள் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே ஏசப்பா நான் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேட்டு அதெல்லாம் தப்பெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்ப்பா, நான் நல்ல பிள்ளையாக மாறிடுறேன், நான் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்க்கலாமா? அடுத்ததுனா அடுத்த படம் போடுப்பா. அதுக்கப்புறம் இவருக்கு இப்போ இந்த காலனி பிஸ்னஸ்ஸு ஷூலாம் தைக்கிறாரு, அந்த அளவுக்கு காசு வரல. அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் பிறந்துட்டாங்க. இப்போ வருமானம் பத்தலை. ஆனால் இவருக்கு நல்லா எழுத படிக்கலாம் தெரியும். இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஊரில் நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரில, அவங்கள சாயந்தர நேரத்தில் எழுத படிக்க சொல்லி கொடுத்தா அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஃபீஸ் கொடுப்பாங்கல்ல. டியூஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும், காசு கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் கூட நல்லா படித்து டியூஷனில் என்ன பண்ணலாம், எடுத்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் வந்து நல்ல ஒரு 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 இன்ஜினியராக ஒரு நல்ல பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கூட என்ன பண்ணலாம், வீட்டில் டியூஷன் எடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 10வது பசங்களுக்கு டியூஷன் எடுத்தால் என்ன கொடுப்பாங்க, ஃபீஸ் கொடுப்பாங்களா? அதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், படிக்கலாம்ல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம செருப்பு தைக்கிற பிஸ்னஸில் நம்மளுக்கு பணம் பத்தலை, அதனால் டியூஷன் எடுத்துக்க சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாயந்தர நேரத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாரு, டியூஷன் எடுக்கிறாரு. அது மூலமாக காசு வரும்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்புறம் திருப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, கேப்டன் குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்து படிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, படுத்துன்னு இருக்கும்போது சில பேருக்கு நம்மலாம் புக்கு நிறைய படிக்கணும். எத்தனை பேர் புக்கு படிக்கிறீங்களா? நல்ல புக்குங்களாம் என்ன பண்ணணும், பாட புக்கு இல்லை, நிறைய புக்குங்களாம் விற்குதில்ல கடைங்களில், நல்ல புக்கெலாம், கதை புக்கு இல்லை, நல்ல புக்கெல்லாம் வாங்கி அவர் ஒரு கேப்டன் குக் சொல்லிவிட்டு ஒரு நல்ல கிறிஸ்துவ புக்கு
அது கிறிஸ்துவ புக்கில் வந்து ஏசப்பா ஏன் வந்தார், ஏசப்பா எதற்காக வந்தார், இந்த ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள்லாம் இயேசு அறிந்துக்காமல் இருக்கிறாங்க, அதில் எழுதியிருந்ததை பார்த்தோன்னே அப்போது அவருக்குள்ளே நிறைய பேருக்கு பைபிள் கூட இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு இல்லையே, அதெல்லாம் எழுதியிருந்த பட்சோன்னே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்து தான் அப்போ இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம ஏன் ஒரு பைபிள் வந்து நம்ம மொழிபெயர்க்கக்கூடாது, ஏன் அந்த கிராமங்களில் போய் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு படிச்சுட்டே அப்படியே யோசனை பண்ணிக்கினே இருந்தாராம். அவர் என்ன யோசனை பண்ணார், அவர் என்ன பண்ணார், அவர் புக்கு எழுதினாரா, அவர் எங்கெல்லாம் போனார், அவரால் நம்ம இந்தியா நாட்டுக்கு என்ன பிரயோஜனம், இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரியா? சார் இன்னைக்கு ஒரு இது பார்க்கலாமா? வாங்க. சரி, இந்த கேம் எப்படின்னா, இங்கேருந்து ஒரு பால் உருட்டி விட்றோம். என்ன இப்படி உருட்டி விடும்போது இதில் போச்சுன்னா 40, உங்களுக்கு ஸ்கோர் 40. அப்புறம் 30. சரியா? நான் சூப்பர் கேம். போச்சு. அதுனா உங்களுக்கு ஸ்கோர் கிடையாது. இல்லை, யாரும் வரக்கூடாது. இது மாதிரி எதில் இப்போ இதில் விழுந்ததுன்னா 10, இதில்னா 20, இதில் 30, இதில் 40. அது மாதிரி யார் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு. சரியா? அது ஒரு 5 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கலாமா? ஆளுக்கு 5 பால். 5 பாலில் எத்தனை இது பண்ணுறாங்கன்னு இது பண்ணலாம். வாங்க, யார் வரப்போகிறது? வந்தவங்களே வரக்கூடாது. சரி வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க. வாங்க. இப்போ உனக்கு 5 பால், 5 பால் நீ எடுத்து கையில் வச்சுக்கோ. இரு, முதல்ல நீ போடு. 40. போச்சு. 40 எடுத்துக்கிறான். நில்லுப்பா. அந்தா நீ 5. அந்த பால் எத்தனை வந்து இதில் போட்டுரு. அவன் 40 எடுத்துக்கிறான். இவன் தான் வின்னு. 80, அப்புறம் ஆமாம் 20, 100 ஸ்கோர் எடுத்துட்டான். இவன் தான் வின்னுப்பா. சரி, இப்போ யார் வரப்போகிறது? 2 பேர் வாங்க. கேர்ள்ஸில் 2 பேர். நீ 5 பால் எடுத்துக்கோ. நீ போடு முதல்ல. இந்த கேம் நல்லா இருக்கா? 10, 30, 40, 50, 60, 70, 80. 80. நீ 5 எடுத்துக்குமா. ம் 30. 80 எடுத்துச்சு. 2 பேரும்
கையாயிடுச்சு. அப்ப கம்மியா? சரி சரி. தர்ஷினி வின். சரி வாங்கடா வாங்கடா. 5 எடு 5 எடு. தர்ஷினிக்கு சாக்லேட் தரல. இருறா வரேன் இருறா. உக்காருங்க, எல்லாரும் உக்காருங்க. தர்ஷினி இந்தா. கிளாப் பண்ணுங்க. இப்ப டீச்சருங்க வர போறாங்க 2 பேரா. தள்ளி உக்காருங்க. வாங்க. பிகினர் அக்கா 2 பேரும் வராங்க. வாங்க. வா வா. டீச்சர்னால பால் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. 10 பாலாம் எடுத்துக்கோ. அந்த 5 போட்டுங்க. இங்க வந்துருங்க டேபிள் ஆண்ட. டேபிள் ஆண்ட வந்துருங்க. நான் சொல்லி கொடுக்க போகும்போதே 2 ஊந்துச்சு 40ல. எத்தனை? அதுல இருக்குதா ஏற்கனவே? ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. அதுல பால் எடுக்காமே விட்டுக்கிறேன்பா. எடுப்பா அது. அதுதான் இந்த பாலை இங்கேயே வச்சிடுறேன். கிளாப் பண்ணுங்க. பசங்க அதுலயே தான் போட்டாங்க. முதல்னா 10 போட்டேன். இப்ப அது கூட இல்லை. 5 பால் எங்க? கிளாப் பண்ணுங்க. டீச்சருங்க பண்றாங்க. 40 50 80 90 எடுத்துட்டாங்கப்பா. வேற சாக்லேட். வேற சாக்லேட்டுங்களா கூட காணுமே. டீச்சர்னால 2 சாக்லேட்ப்பா. வேற எதுவும் வாங்கி வைக்கல. இப்போ அடுத்த டீச்சர் பிரைமரி டீச்சர் 2 பேர். இங்க பின்னாடி போங்க நீங்க. ஏன் கிடையாது. பின்னாடி போங்க. பின்னாடி போ. உக்காருங்க. இங்க நீங்க உக்காந்து பார்த்தாலே தெரியுது தானே பால் விழுறது.
அங்கே போ போங்க போன்னு சொன்னேன். இந்தா உங்க டீச்சர் வந்திருக்காங்க, விளையாடுறாங்க. கிளாப் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இருறா 80 90 இன்னும் வருமா? இது வரேங்க. இருபது 40 80 இன்னும் எதுலையாவது விழுந்தாதான். ஐயோ போச்சு. அப்போ இது பூங்கொடி தான் வின்னு. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். சரியா? ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஒரு பையன் வந்து நல்ல பையனாக இருந்தானா, பெரிய பையன். சின்ன பையன் வந்து அதாவது கெட்ட குணத்தோட கெட்ட நண்பர்கள்லாம் அவனுக்கு இருந்தாங்களாம். அந்த கெட்ட நண்பர்கள் கூட சேர்ந்து அவன் என்ன பண்ணானா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போட்டு, எனக்கு வந்து சொத்தெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுங்க, நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டுங்க கூட போகிறேன், என்னுடைய பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கின்னு போயிட்டானா. அதாவது நம்ம நேற்று முதல்ல கெட்ட குணம் நல்ல குணம் இருக்கணும், நல்ல குணத்தை தேர்ந்தெடுக்கணும்னு முதல் நாள் பாடத்தலைப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இவன் என்ன பண்ணிட்டான், நல்ல குணத்தையும் தேர்ந்தெடுக்கலை, நல்ல நண்பரையும் தேர்ந்தெடுக்கலை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா, இன்னைக்கு 3வது நாள்னா தலைப்பு அதையாவது அவன் பண்ணுறானான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவன் அதாவது கெட்ட குணத்தோட கெட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்ததுனால, அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த காசை அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கின்னு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க கூடலாம் சேர்ந்து கெட்ட பழக்கம், அதாவது குடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, இது மாதிரி சுற்றி எல்லா பணத்தையும் அவன் செலவழிச்சிட்டான். அவன் கடைசியில் அவனுக்கு அதாவது காசுலாம் செலவாயிட்ட உடனே அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறானா. இதனால் எதனால், அந்த பாவம்லாம் அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் என்ன பண்ணானா, அவனுடைய இருதயம் இருட்டாயிடுச்சு. நம்ம நேற்று பார்த்தோம் தானே, பாவம் வந்தா அவனுடைய இருதயம் எப்படி ஆச்சா, இருட்டா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போது இருட்டாக ஆயிடுச்சான். அப்போது பாவம் அவனுக்குள்ளே வந்ததுனால இருட்டாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். நம்ம அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்பா நல்ல சாப்பாடு போடுறாரு, ஆனால் நம்ம இந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கு போகிறோம், அந்த பன்னிங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட, அந்த தவிடு கூட நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுன்னு இருந்தா நம்பரு. அதை கூட அவங்க ஓனர் பார்த்துட்டு, பன்னிக்கு வச்சு இந்த தவிடெல்லாம் எடுத்து நீ சாப்பிட்றியா, உனக்கு இனிமேல் பன்னி மேய்க்கிற வேலை கூட உனக்கு கிடையாது, நீ எங்கன்னா போன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டிட்டாரான். அப்போ தான் அவன் யோசிச்சானா, நம்ம நல்ல குணத்தோடவும் இல்லை, நல்ல குணத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலை, நல்ல நண்பர்களையும் நாம் தெரிந்து கொள்ளலை. இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு. நல்ல வாய்ப்பையாவது நாம் தெரிந்து கொள்ளுவோம். நம்ம அப்பா கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டால் நம்ம அப்பா நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவன் முதலாவது முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டானா. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். அப்போது இயேசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. இது இப்போ பாவம் இருந்தது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுடைய இருதயம் எப்படி மாறப்போகுதான்? இப்போ அவனுடைய இருதயம் எப்படி மாறப்போகுது?
எப்படி மாறப்போகுது? சுத்தமாக மாறப்போகுது. அவனுடைய இருதயம் சுத்தமாக மாறுச்சு. இது வெள்ளையை குறிக்குது. வெள்ளை எதை குறிக்கிறது? சுத்தத்தை முதல்ல குறிக்கிறது. பைபிள் படி பார்த்தோன்னா பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாமளும் நம்ம ஃப்ரெண்டுங்க கூடலாம் கெட்ட நண்பர்களும் இருப்பாங்க, நல்ல நண்பர்களும் இருப்பாங்கல்ல. அப்போது நாம் முதல் நாள் தலைப்பின்படி நல்ல குணத்தை தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, நல்ல நண்பரை நாம் தெரிந்து கொண்டோன்னா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல இடத்துக்கு கூட்டின்னு போவாங்க, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க, நம்ம நல்லபடி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நேற்று கூட நம்ம வசனம் பார்த்தோம் தானே? நம்ம நேற்று வசனம் பார்த்தோமா இல்லையா? அப்போ நல்ல நண்பராக இருந்தால் ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகமாக இருப்பான். முந்தின நாள்னா வசனம் பார்த்தோம். கிளாஸில் ஒரு வசனம் பார்த்தோமே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். அப்போது முதல்ல நல்ல குணம் இருந்தால் நம்ம கீழ்ப்படுகிற ஆவி நமக்குள்ளே இருக்கும். அவன் போய் அவங்க அப்பா கிட்டலாம் சண்டை போட்டிருக்க மாட்டாங்களா தானே? சண்டை போட்டு காசுலாம் வாங்கியிருக்க மாட்டான் தானே? இப்போது நம்ம நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை, இப்போ சிபிஎஸ்ன்றது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தானே. சிபிஎஸ்சில் என்னெல்லாம் சொல்லித்தராங்க? கெட்டதை சொல்லித்தராங்களா, நல்லது சொல்லித்தராங்களா? அப்போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும். அப்போ 9 நாள் நாராயணபுரம் சபையில், நாராயணபுரம் பெத்தானியா கிறிஸ்துவின் சபையில் சிபிஎஸ் நடக்குது. நம்ம போனால் பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லி தருவாங்க, அப்புறம் வசனம் சொல்லி தருவாங்க, கேம்ஸ்லாம் வைப்பாங்க, அப்புறம் மேஜிக்லாம் காட்டுவாங்க, செய்முறைலாம் இது மாதிரி காட்டுவாங்க. அப்படின்னு இந்த வாய்ப்பை நாம் விட்டுறக்கூடாது. இந்த வாய்ப்பை நாம் பிடித்து கொண்டு, அந்த நல்ல வாய்ப்பை நாம் தெரிந்து கொண்டு நாம் மேலும் முன்னேறி வருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த சிபிஎஸ் நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவ்வளோதானா? சரி, நல்லா இருந்ததுங்களா? இன்னைக்கு தலைப்பு என்ன படித்தோம்? நல்ல வாய்ப்பை தெரிந்து கொள். சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? வந்துடுறீங்களா? அதாவது எத்தனை நாள் விபிஎஸ் இந்த முறை? 9 நாள் வரவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். எப்போது? 5ஆம் தேதி. எத்தனாம் தேதி? 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும். நம்ம கற்றுக்கணுது டான்ஸு, நாடகம்லாம் போட்டு வெளியில் டான்ஸ்லாம் போடுவோம். அப்போது 9 நாள் வந்தவங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். சரியா? அதனால் எல்லாம் லீவ் போடாமல் 9 நாளும் என்ன பண்ணணும்? இந்த பாடங்கள்லாம் படிக்கணும், கதைலாம் கேட்கணும், கலரெல்லாம் அடிக்கணும். சரியா? ஜாலியாக இருக்குதா? கிளாஸில் ஜாலியாக இருக்குதா? அக்காலாம் நல்லா சொல்லித்தராங்களா? கதைலாம் நல்லா சொன்னாங்களா? சரி. கொஞ்சம் ஜோம் பண்ணலாமா? நாளைக்கு வந்துடுறீங்களா 9 மணிக்கெலாம்? இன்றைக்கி நம்ம ஜோம் பண்ணுவோம். இப்போது இன்றைக்கி சந்தியா அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? எல்லாம் கண்ணை மூடி பார்க்கலாம். எல்லாரும் கடைசியாக ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள், கதைகள், பாடல்கள் எங்கள் இருதயத்தின் பலகையில் வைத்து அதை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.